ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான தக்காளி சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லியோ தோசையோ இந்த சட்னியை ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கூட 2 இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்து செய்கிறப்போ சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னிக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான். கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த சட்னிக்கு தாளிப்பு தேவையில்லை. உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசைன்னு 2 கூடயும் வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.